கடவுள் அருள் டிவி நேயர்களே, உங்களை இந்த இனிய காலை பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 22 மே 2025 இன்று வைகாசி மாதம் 8ஆம் நாள் விஸ்வவாசு வருடம், வியாழக்கிழமை, மே மாதம், தேய்பிறை, தசமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம். வருடம் ஆரம்பித்து 142 நாட்கள், மீதம் இருப்பது 223 நாட்கள். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் 12:30லேருந்து 1:30 மணி வரைக்கும், மாலையிலே 6:30லேருந்து 7:30 வரைக்கும். ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை காலம் 9 மணியிலேருந்து 10:30 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 6லேருந்து 7:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ரிஷப லக்னத்திலே சூரியன் நாழிகை 3:21 வினாழி. சூரியன் 5:53 அளவிலே தன்னுடைய உதயத்தை ஆரம்பிக்கிறார். இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மகம் மற்றும் பூரம் என்ற இந்த சிம்ம ராசிக்குள்ளரே சந்திராஷ்டமம் இருக்கிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய திருத்தலம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாரியம்மனுடைய கருணையினாலே வாழ்க்கையிலே பலம் பெற்றவர்கள் பலவர். அப்படி பலன்களெல்லாம் கொடுத்து நம்ம வாழ்க்கையிலே பெரிய பெரிய உயரத்திற்கு ஏற்றி செல்லக்கூடிய அற்புதமான மாரியம்மனை அனைவரும் வணங்கும்போது வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கும். இன்றைய நாளிலே கோள்களின் சாரம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, சூரியன் இருக்கிறது ரிஷபத்தில், மிதுனத்தில் குரு அமர்ந்திருக்க, செவ்வாய் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் அமர்ந்திருக்கிறார். கும்பத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர் ராகு, சனி மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருப்பது மீனத்திலே, புரட்டாதி என்ற நட்சத்திரத்தை கொண்ட சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த நாள் புதன் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக இருக்கும். நார்மலாக இந்த தசமி திதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தசமி திதியில் ஒரு சூட்சமம் உண்டு. யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யம், பணம், பொருளாதாரம் வளர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் இந்த வளர்பிறை மற்றும் தேய்பிறை தசமியின் போது, நார்மலாக இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்க தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி நீ குளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த தசமி திதியின் போது நீங்கள் எண்ணெய் குளியல் மேற்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு தன வரவு எப்பவும் இருக்கும் என்ற மறைப்பொருளை மனதிலே நிறுத்தினீர்களானால் உங்களுக்கு எப்போவுமே பண வரவு இனிதாக அமைந்துவிடும். இன்றைய நாள் வியாழக்கிழமை, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது, குருவை வணங்குவதனாலே சிறந்த பொருள்கள் அனைத்தும் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலும் இதுவும் குருவுடைய நட்சத்திரம் தான். அதனால் மந்திர ஜபங்கள் ஜெபத்திற்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். தசமி திதியை பற்றி சொன்னேன் உங்களுக்கு. தசமி திதி மத சடங்குகள் போன்றவை செய்யக்கூடிய நாள். சிம்ம விருச்சிக ராசிகளுக்கு ஸ்திதி சூன்யம் கொண்ட நாள். சக்தி தேவியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும். இன்றைய நாளிலே வணிஜை கரணம், வணிஜைனா காலைன்னு அர்த்தம். நந்தி தேவரை வணங்குவதனால் வணங்கக்கூடிய அத்தனை விதமான பலன்களும் உண்டு. விஷ்கம்ப யோகம் என்ற நாளே விதை விதைப்பதற்கு, பற்களை சீர்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. நார்மலாக அந்த பகை விரட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம், எதிரிகளை ஓட விரட்டத்திற்கான நாள்களில் இந்த நாள் முக்கியமான நாள்கள் அமைகிறது. இந்த நாள் நமக்கு மேலும் சுபிட்சமான நாளாய் அமையட்டும். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்குமான பலன்கள்.
வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 12ஆம் இடத்துக்குள்ளே சந்திரன் உள்ளே நுழைந்திருக்கிறார். 12ஆம் இடம்னாலே தன விரயம் இருக்கும் அப்படின்னு தெரியும். சனியுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலே கொஞ்சம் செலவு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டு வெளித்தொடர்பு விஷயங்களிலே விரயங்கள் ஜாஸ்தி இருக்கும். புரியாத செலவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த புரியாத செலவு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளர புதன் இருக்கிறது சின்ன சின்ன பிரயாணங்கள் மூலியமாக உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்ற இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்ததினாலே குடும்பத்திலே கொஞ்சம் மனக்குழப்பங்களையும் கவலைகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. தைரியஸ்தானமான இடத்திலே குரு அமர்ந்ததினாலே கொஞ்சம் பண கஷ்டங்கள், நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள். வீடு மனை வாகன யோகம் கொண்ட இடத்திலே செவ்வாய் அமர்ந்ததில் சில விஷயங்களிலே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷன்ஸ்கிட்ட சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். குழந்தை பூர்வ புண்ணியஸ்தானம், அவருடைய அதிர்ஷ்டங்கள், இது ரிலேட்டடான விஷயங்களிலே சிம்ம ராசிக்குள்ளர கேது அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு சிலவிதமான செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே அப்படின்னு இந்த டே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளிலே 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளுக்குடைய தன்மையிலே பார்க்கும்போது தசமி அப்படின்னாலே நார்மலாக சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. சிவனை வழிபடுவதனாலே உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களையும் நலங்களையும் பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு தன்னுடைய ராசியிலுள்ளேயே வைத்திருக்கக்கூடிய சூரிய பகவான் உஷ்ணத்தை ஏற்படுத்துவார். சிலவங்களுக்கு ஹெட்டேக் ப்ராப்ளம்லாம் உண்டு. ஒரு சிலருக்கு பற்கள் சீரமைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. ரூட் கெனால் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 2ஆம் இடம் ஆன குடும்ப வாஸ்து தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு அமர்ந்திருப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். முயற்சி தைரியஸ்தானத்திலே தைரியஸ்தானத்துக்கானவரே அமர்ந்து விடுறதுனாலே தன லாபம் உண்டு. குழந்தை ரிலேட்டடான விஷயங்களிலும் மண் மனை வாகனம் போன்ற விஷயங்களிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கையிலே சில விதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பீர்களானால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கிறது. நண்பர்கள் மூலம் சில செலவுகளும் உண்டு. வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே நண்பர்கள் உங்களை ஏடாவிடமாக மாட்டி விடுறதுக்குன்னு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழிலின் அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருமா அப்படின்னு கேட்டால் சில விதத்திலே கலகத்தையும் உண்டு பண்ணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி லாபமாக இருக்கும். சனி நல்ல இடத்துல இருக்கிறாரு. பண வரவுக்கு உண்டு. 10ஆம் இடத்துக்கு சென்ற ராகுவினாலே பண விரயம் உண்டு. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நல்லா சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நாளிலே 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முத்துமாரி அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே.
நேரடி கொள்முதல் செய்யக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் லாபத்தை இரட்டிப்பாக்கி கொண்டு செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் நல்லதாக செய்யக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்று. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி உங்களுடைய ஒரு சொல் ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கு மதிக்கப்படும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக டியூன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சூப்பர் டூப்பர் டே அப்படின்னே சொல்லிடலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இன்றைக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தொழிலின் அடிப்படையில் நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளில் இந்த நாள் முக்கியமான நாள். அதனால் இது கரெக்டாக நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. சனி சுக்கிர சந்திர 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவன் 3 பேருமே உங்களுக்கு லாபத்தை பெருக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இன்றைக்கி செயல்பாடுகளை செய்தீர்களானால் சுபிட்சங்கள் நிறைய இருக்கும். இன்றைக்கு 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும் நின்ற கோலத்தில் இருக்கும் விஷ்ணுவை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் சுபிட்சமான நாளாக இருக்கட்டும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் அப்படியே உங்களை டச் பண்ணி நேராக போயிட்டார். மீன ராசிக்குள்ளே இருக்கிறார். லாபத்தை கொடுத்து கொண்டு இருந்தாரே சார், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நாளில் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கார். எல்லாம் ஸ்லோவாக தான் நடக்க போகுது. காரிய தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி காட்டுகிறது. அதனால் நீங்கள் மனம் போன போக்கு போக முடியாது, கொஞ்சம் ஸ்லோ தான் போக முடியும். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் இன்றைக்கி புத்தி தருமாற்றத்தை ஏற்படுத்துவார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவார். அதனால் எதையும் தீர்மானமாக அவுட்லைன் பண்ண பிறகு செய்யுங்க. ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ண பிறகு எந்த விஷயமும் ப்ரொசீட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் இடம் பிரயாணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இடப்பிரச்சனை, இடப்பெயர்ச்சி, பிரயாணங்கள் மூலமாக லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ரிஷபராசியினுடைய சூரிய பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். சில விஷயங்களிலே மருத்துவ செலவுகளும் உண்டு. அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது குரு பகவான். மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதனாலே பொன் வஸ்திர லாபம் உண்டு. அதனால் கொஞ்சம் லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் மேலும் சுபிட்சமான நாளாக அமைவதற்கு 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இந்த நாளிலே பலன் மிக பெற்று வளம் மிக காண்பீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. செய்யக்கூடிய காரியங்களை நாம் அப்பப்போ செக் பண்ணும்போது ராசிநாதன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இன்றைய ராசிநாதன் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நமக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். தடைகள் கொஞ்சம் உண்டாகும். புதிய செயல்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் உத்திர நட்சத்திரம் வரைக்கும் இன்றைக்கி அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். அதனால் இந்த முழு நாளும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அது நார்மலாக மனோகாரகன் தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எண்ணத்தினால இது வேண்டாம் சொல்கிறோம். சூரியனானவர் நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன்.
அதனால் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆஃபீஸ் ரொட்டீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், தன லாபம் உண்டு. அதனால் ரொட்டீனெல்லாம் நல்லதாக இருக்குது, ப்ராஃபிட்டெலாம் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. குரு 11 உட்கார்ந்துருக்கார், அதுவும் லாபத்தை கொடுக்கும். லாபஸ்தானி வெற்றி ஸ்தானத்தை கொடுப்பதனால பண வரவுக்கான ஆயத்த விதமான விஷயங்களும் உண்டு. உங்களுடைய எதிர்பாலினர் கணவனாக இருந்தால் மனைவி, கணவன் இவர்களாலும் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனைவி வழியிலும் கணவன் வழியிலும் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய பொருள்களும் நல்ல விஷயமாக அமைகிறது. அதனால் ஒரு நல்ல விஷயம், பண வரவு உண்டு. பிள்ளைகளின் படிப்பு ரிலேட்டட், அவங்களுடைய லைஃப் ரிலேட்டட்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த நாள் அமைத்து கொடுக்கறதுக்கு நிறைய முஸ்திப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி செய்திகளாக அழகாக முடிந்துவிடும். நார்மலாக இந்த செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, புத்தி அப்படிங்கிற தன்மையில் பார்க்கும், வஸ்திரதானம் அப்படிங்கிற கிடைக்கும், பொருள் வரவுகளும் வஸ்திரதானங்களும் ஆபரண சேர்க்கையும் ஒரு நல்ல சுபிட்சமான எண்ணத்தை ஏற்படுத்தினாலே இந்த நாள் மொத்தத்தில் சுபிட்சமான நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே 6-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக காளி தெய்வத்தை வணங்குவதும் இன்றைய நாளிலே நல்ல ஒரு பலனையும் வளத்தையும் கொடுக்கும். இந்த நாள் சுபிட்சமான நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார். சுகத்தை கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சி உண்டோ அவ்வளோ மகிழ்ச்சி இன்றைக்கி அனுபவிக்க போயிருக்கிறீர்கள். அதனால் இன்றைக்கி என்னெல்லாம் சந்தோஷமான விஷயங்களோ அதெல்லாம் லைனப் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதற்கான பண வரவுகள் உண்டு. வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் வரன் கிடைப்பதற்கும், புதிதாக குழந்தை பேரை பற்றி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசுபவர்களுக்கு குழந்தை பேர்களுக்கும் பெற்றுவதற்கும், கல்யாண விஷயங்கள் எல்லாம் தகைந்து நல்லபடியாக கல்யாணம் அமைப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது. வாழ்க்கையிலே வளங்களையும் நலங்களையும் பெறக்கூடிய நாட்களிலே சில நாட்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியத்தின் ஸ்தானத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை கொடுக்கும். புண்ணிய ஸ்தலங்கள், யாத்திரைகள் போன்றவைகள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. குருவின் நேரடி பார்வை பண வரவை நிறையாக கொண்டு வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக செய்யக்கூடியதாகவும், சிலவர்கள் பெரிய கார்கள், மனைகள் வாங்குவதற்காகவும், வீடு வாங்குவதற்காகவும் எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி தகைந்து ஒரு நல்ல சூழ்நிலையை அதெல்லாம் கைக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையாக மாற்றி கொடுக்கக்கூடியதுக்கு, எதையுமே பெருசாக திங்க் பண்ணால் தான் சரியாக வரும்னு யோசனை உங்களுக்கு வரும். லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதற்காகவே ராகு கேது பயிற்சிகள் நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சில செலவுகள் இருந்தாலும் வரவுகள் நிறையா இருக்கும். அதனால் பெரிய செலவுகள் இல்லாமல் வரவுகள் பெரிதாக இருக்கும்போது சந்தோஷம் எப்பயுமே நிறைய இருக்கும். 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே, நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே மிக முக்கியமான காரியம் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிறது. இந்த நாளில் அந்த கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு வாய்தா இதெல்லாம் வாங்காமல் அழகாக அக்விட் ஆகி உங்கள் பக்கம் கேஸ் சாதகமாக முடிந்துவிடும். மருத்துவ செலவுகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துடும். லக்ஷ்மி கடாட்சமான பண வரவுகளை உங்களுக்கு ஈவுத்தொகையாக பெற்றுத்தரும். இப்படி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி எட்டக்கூடிய நாள் இந்த நாள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுக்கு துணை செய்து உங்கள் வாழ்க்கையிலே நல்ல விஷயமாக அமைவார்கள். உங்களுடைய துணைவியரே, கணவன் மனைவியே கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் நல்ல சூழ்நிலையாக உங்களுக்கு நல்லதொரு சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளிலே இருக்கிறது. குருவின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே தடையில்லாமல் அப்படியே கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பீங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், அரசாங்க விஷயத்தில் தடைகள் இருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு எதிர்பாராத காரியங்களாக லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. அதனாலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளில் இந்த நாளும் 1, 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்,
இந்த நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களிலே கால பைரவரை வணங்குவதும், அவருக்காக 2 விளக்குகளை போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி அவர்களை வணங்கி வரும்போது வாழ்க்கையிலே பின்னங்கள் இல்லாமல், விக்னங்கள் இல்லாமல் நல்ல ஒரு சுபிட்சத்தை பெறக்கூடிய நாள் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் நல்ல நாளாய் அமையட்டும். இந்த நாளிலே வளங்களும் பலவிதமான நன்மைகளும் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னாக்க, இன்றைய நாளிலே கொஞ்சம் காரிய தாமதங்கள், காரிய நாசங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் இம்மீடியட்டாக அதெல்லாம் கிளஸ்டர்ஸ்லாம் எடுத்துருங்க. நான் என்ன செய்ய போகிறேன்றது மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களே ஒரு சின்ன சார்ட்டிங் பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். சின்ன அலைச்சல்கள், தேவையில்லாத செருப்பு தேய்கிறது அப்படின்வோம், அந்த மாதிரி அனந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புத்தியை பயன்படுத்துங்கள். புத்தி டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. அதனால் புத்தி ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். குருவின் தன்மையை பார்க்கும்போது அவர் என்னென்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் இடத்துல பார்க்குறார், பைசா கொடுத்துருவார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், எப்படி உங்களுக்கு கொடுத்துருவார். மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார். குருவும் செவ்வாயும் பார்ப்பதனாலே இது விஷயம்லாம் லாபத்தை கொடுக்குறார். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெருநியலாக வரக்கூடிய சொல்யூஷனாக வர்றதுனாலே வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளிலே இந்த நாள் ஒன்று. இந்த நாள் வெற்றிகளை தரக்கூடிய நாள், உங்களுக்கு சுபிட்சத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு எந்த விதத்திலும் உத்வேகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்கள் சக்ஸஸ் செய்யலாம். திரவிய லாபம் அப்படிங்கிற லாபத்தை கொடுப்பது, பொன், பொருள், வஸ்திரங்கள், சேர்க்கைகள் போன்றவைகளெல்லாம் மல்டிஃபோல்டாக பெருக்கி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. சிலவர்களுக்கு பயங்கள் இருக்கும். சில பயங்கள், கஷ்டங்கள், கடன் வாங்கியிருக்கோமே, அந்த கடன்களெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு இருக்கும். அந்த கடன்களெல்லாம் மழை போல வந்தது பனி போல நீங்கிவிடும்னு உங்களுக்கு அந்த பழங்கள் எல்லாம் நடந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே துர்க்கையை வழிபடுவதும் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைப்படுத்தி செய்கிறீர்கள். அப்படி செய்யும்போது சில நாட்களிலே எதையுமே செக் பண்ணாமல் செஞ்சிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அந்த டேயில் இந்த டே ஒன்றும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியில் போகும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்ட பிறகு வண்டி எடுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் கப்பங்கட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் காட்டுறது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களிலே டைரெக்டாக உங்களுடைய ஒய்ஃப் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் கணவர் காப்பாற்றிட்டு இருக்காங்க, நல்ல மனசில் எடுத்துக்கிடுங்க. அதனால் இல்லற சுகம் மட்டுமில்லை, நல்லற சுகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக அமையப் போகிறது. உங்களுடைய தன்னிலைப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய காரியமான சூரியன் ஆடவர் நல்ல இடத்துல இருக்கிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் கூடும். உங்களுக்கு கொடுத்த கடன்கள் திரும்பி வந்துடும். வழக்குகள் உங்கள் சாதகமாக முடியும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், எதிர்பாராத நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், போட்டிகளிலும் வெற்றிகள் பெறுவீர்கள். தேர்வுகளிலே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை. மாணாக்கர்களாக இருப்பவர்களுக்கு படிப்பிலே ஒரு நல்ல ஆர்வம், புதிய முயற்சி, புதிய தொழில்கள், புதிய வளர்ச்சி, மேன்மேலும் படிக்கக்கூடிய உயர் கல்விகள் போன்ற அனைத்து விதமான சிறப்பு அம்சங்களும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் பார்க்க வேண்டிய நாழிகை பார்த்தோன்னா எப்படி பார்க்கணுன்னா, 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் துர்க்கை தேவியை வழிபடுவதனாலே வரக்கூடிய தன்மைகள் நல்லதாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. இன்றைக்கி எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய், உங்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தை பெருக்கி கொடுக்கும் நாளாய் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களானால் அனைத்து விதமான நன்மையும் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடம் என்ற இடத்திலே சந்திரனான பூரட்டாதி நட்சத்திரத்திலே உலாவி கொண்டிருக்கிறார்.
திரவிய லாபம் போன்ற லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அதனாலே உங்களுக்கு நல்லது ஒரு வைப்பு கிரியேட் பண்ணுறது. தனம் வரவு போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக இருக்க போகிறது. எதிர்பார்த்த வரவுகள் கடன்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு பண வரவு பொருளாதார தன்னிறைவு பெற்றிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே பல விஷயங்கள் செக் பண்ணணும். அதில் உங்கள் புத்தி ரிலேட்டடான விஷயங்களான நண்பர்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. நண்பரை உன்னை சொல்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி உங்கள் நண்பரை கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் ஆபத்தில் மாற்றிக்கொள்வீர்கள். அதனால் கொஞ்சம் நண்பரிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடாதீங்க. கொஞ்சம் ஏமாறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற காஷனை மைண்டில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் செய்யும் வேலைகளிலே மிக முக்கியமான வேலை என்னவென்றால், உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்து சிம்ம ராசி, அந்த 8ஆம் இடத்துக்காரர் 6லே மறைந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலை. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம் குழந்தைகள் விஷயத்திலே சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அதனாலே குடும்பத்தில் ஒரு சோகம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மெயினாக அவங்க தலைமுடி உதிர்தல், பல் சீரமைத்தல், தலைவலி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள். அதெல்லாம் கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கிறது நல்லது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சரஸ்வதி தேவியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலவிதமான நன்மைகளையும் வளத்தையும் பெருக்கி தரும். இதனால் இனிய நாள் அமையட்டும். வாழ்க. வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலே 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் திரவிய லாபத்தை கொடுப்பார். என்ன பார்த்தோம், திரவியத்தில் சில விரயத்தை கொடுப்பார். கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களால் வரக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் இருக்கிறதுனால், குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் வாழ்க்கையிலே கொஞ்சம் சுபிட்சத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வீடு மனை வாகனம் போன்றவற்றிலே யோகங்களை கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்த அந்த சூரிய பகவானாலே சில விரோதங்கள் ஏற்படும். எனக்கு அது செய்யலையே இது செய்யலையே பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சில பந்து ரிலேட்டடான விஷயங்களையும் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கொள்ளுங்கள். நார்மலாக இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நம்ம சுக்கிர பகவான் இருந்தால் லக்ஷ்மி டாஷம்னு சொல்லுவோம். எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாதிக்கு வழி கொடுக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத சனி அப்படிங்கிறதுனால கால் வலி, மூட்டு வலி, நீரோ இஷ்யூஸ், வெரிகோஸ் இஷ்யூஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பக்கம் சியாட்டிக் அப்படிங்கிற அந்த நரம்பு தொல்லைகளும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் இமீடியட்டாக அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை இன்றைக்கி இண்டிகேட் பண்ணுறது. 1ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ண வேண்டும். எதையுமே பெருசாக திங்க் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும். அதனால் திங்கிங் பிக் பட் எக்ஸிக்யூஷன் நத்திங் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதுவே உங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதும் புரிகிறது. இன்றைக்கி 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே கூப்பிட்டுட்டு வர்றது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற குரு பகவானை வைத்துக்கொள்வதும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பலத்தையும் நலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குருவை சரணடைந்தால் அவனருளால் தான் தெய்வத்தை பார்க்கிறோம். அதனால் தெய்வத்தின் அருளை உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெய்வத்தின் அருளாலே வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் உண்டாகும். இந்த சுபிட்சங்கள் வளத்தை உண்டாக்கும். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நீங்கள் செய்யும் காரியங்களை உங்களுடைய தன்மையிலே பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்திலே சில முக்கியமான கருத்துக்களை இன்றைக்கு நீங்கள் மனசிலே வைத்து கொள்ள வேண்டும். சுக்கிரன், சனி மற்றும் சந்திரன் மூவரும் சேர்ந்து இருப்பதனாலே மனதிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் பண வரவுக்கு குறைவில்லைங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனானவர் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியனால் வரக்கூடிய விஷயங்களும் நன்மையை தருவதனாலும் குருவானவர் உங்களுடைய
மனை வாகன விஷயத்திலே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போனாங்க சார், அதனால் வண்டியில் ரிப்பேர் ஆகிடுச்சு சார், அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபிட்டிங் போடக்கூடிய விஷயங்களாக அமைகிறது. அதனால் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நாங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் மாற்றங்கள் வரவில்லையே அப்படிங்கிற ஏக்கங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது ரிலேட்டடான மனத்திலே கிளேசங்கள் வந்தது, அந்த கிளேசங்களை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறதுனால ஆலோசனைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனாலே அது ரிலேட்டடான கவுன்சிலிங்கெல்லாம் இன்றைக்கி நடக்கும். இன்றைய நாளிலே முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று கேட்டால், கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் லக்ஷ்மி கடாட்சமான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத எண்ணத்திலே உங்களுக்கு புதிய தொழில் வந்து வெளிநாட்டு வர்த்தக தொடர்பினால் வரக்கூடிய லாபங்கள் இப்படி உங்களுக்கு லைனப் ஆகிருக்கும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா பிஸ்னஸஸ்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே துர்க்கையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மேலும் சுபிட்சங்களும் வளங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் காணுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.